தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம். என் சகோதர சகோதரர் அனைவருக்கும் என் இரண்டாம் வணக்கம். ஆங்கிலேயர்கள் அவங்களோட மொழிய வணிக மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு நாட்டவர்களும் அவங்களோட மொழிய வணிக மொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழன் ஒருத்தன் மட்டும்தான் அவனோட மொழிய தாய்மொழி அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழியில உங்க முன்னாடி இன்னைக்கு பேசுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா. ஒரு அருமையான தலைப்பு, இன்றைய சமுதாயத்திற்கு அவசியமான தலைப்பும் கூட. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் சிறப்பா சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதோட பொருள் பிறப்பால் மனிதர்கள் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் மட்டுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் வேற்றுமை என்பதை காண முடியும். செய்யும் தொழிலில் மட்டுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் வேற்றுமை என்பதை காண முடியும். இன்னைக்கு நமக்கு தலைப்புல கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியாவிற்கான தீர்வு என்ற கேள்விக்கு ஒற்றுமைதான் சிறப்பான பதிலா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த ஒற்றுமை ஏன் சிறப்பான பதில் நான் சொல்றேன்னா, வள்ளலாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். சமரச சன்மார்க்க சபைய நிறுவியவர். இந்த சமரசத்தோட நோக்கமே பாத்தீங்கன்னா, பசின்னு வந்த மனுஷனுக்கு ஜாதி மதம்னு பார்க்காம 3 வேளையுமே உணவு கொடுத்து பசிய போக்குறது. இந்த இடத்துல ஒற்றுமைங்கிறது மட்டும்தான் சிறப்பா இருக்கு. ஒற்றுமைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் சாதிய வன்கொடுமைக்கு எதிராக நம்மளோட இளைஞர் சமுதாயம் இருக்கும். இன்றைய இளைஞர் சமுதாயம் இந்த ஜாதிய வன்கொடுமைக்கு எதிராக இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், இருக்குன்னு தான். இதுக்கு 1 இல்ல 2 இல்ல, நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு கல்லூரியில நம்ம படிக்க போகும்போது விண்ணப்ப படிவத்துல நம்மளோட ஜாதி மதம் மொழின்னு என்னென்னமோ எழுதி கொடுக்கறோம். ஆனா ஒரு வகுப்பறையில ஆசிரியருக்கு முன்னாடி நாம எல்லாருமே சமமா தான் இருக்கோம். அதை நம்ம நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி 2017ல நம்மளோட தமிழனுக்கு ஜல்லிக்கட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சென்னை மெரினா கடற்கரையில எல்லாருமே ஒன்னா போராடினாங்க. இளம் பெண்களும் சரி, இளம் ஆண்களும் சரி. அந்த இடத்துல நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம், நான் ஹிந்துன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா போராடினாங்க, வெற்றியும் கண்டாங்க. அதே மாதிரி இந்தியான்னு வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தோம்னா இந்த ஜாதிங்கிற சாக்கடை நம்மளை விட்டு போயிடும். ஒற்றுமை நம்ம இடத்துல நல்லாவே இருக்கும். ஏன் இந்த ஜாதி நம்ம இடத்துல இருக்குன்னா, இந்த ஜாதி ஒரு சின்ன கல்லு மாதிரி. இந்த சின்ன கல்லு நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்க்கும்போது அதை சுத்தி இருக்கிற அன்பு, பாசம், நாகரிகம், ஒற்றுமை எல்லாத்தையுமே அதை மறைச்சிடும். அதே அந்த ஜாதிங்கிற சின்ன கல் இந்த கண்ணை விட்டு இப்படி எடைய வச்சு பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா அழகுமே நமக்கு நல்லா தெரியும். வள்ளலார், திருவள்ளுவர், கணியன் பூங்குன்றனார் இவங்க எல்லாரையுமே விட இறைவாக்கினர் ஆமோஸ் கூட ஒரு இடத்துல சிறப்பா சொல்லியிருக்காரு, நீதி வெள்ளம் என்ன பொங்கி எழுக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனுஷன் நீதியோட இருக்கும்போது நேர்மை அவன இடத்துல வற்றாத ஆறாக இருக்கும். நம்ம கிட்ட நீதி நேர்மைன்னு இருந்தாலே போதும், ஒற்றுமை நம்ம இடத்துல நல்லாவே இருக்கும். மனங்களில் மனிதத்தை விதைப்போம், ஜாதி இல்லா சமுதாயத்தை அறுவடை செய்வோம். நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்வோம். நல்லது ஒரு சமுதாயத்தை நம்ம பெறணும்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு, வாழ்கின்ற வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒண்ணு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சமமா நினைக்கணும். ஒற்றுமைன்றது ஒண்ணு இருந்தாலே போதும், நம்ம எல்லாருமே சமமா இருக்கலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.